ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெதஸ்தா ஜெபைக்கத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக 2 குருடர்கள் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் கூப்பிட்டார்களாம். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் வீட்டிற்கு வந்த பொழுது அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார். அப்ப தொடர்ந்து அவங்க இயேசுவை பின்தொடர்ந்து வேண்டிக் கொண்டே வந்திருக்கிறாங்க. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் இறங்கும். அவர்களுடைய தேவை என்ன? அவர்கள் பிறவி குருடர்கள். அவருடைய கண்கள் இனி திறக்கப்படுவதற்கு வழியே கிடையாது. உலக பிரகாரமாக நாம் சொல்லும் பொழுது அவர்கள் வாழ்நாள் முழுவதும் குருடர்களாகத்தான் இருக்க முடியும். எந்த ஒரு மருத்துவத்தாலும் பிறவி குருடனுடைய கண்களை திறக்க முடியாது. ஆனா அந்த குருடர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அவரை பின்தொடர்ந்து வந்தார்கள். அவர் வீட்டிற்குள்ள சென்ற பொழுது அவர்களும் கூட சென்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்துல என்ன கேட்டார்? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்டார். அவங்க சொன்னாங்க, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் சொன்ன உடனே அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டார். அப்பொழுது அவருடைய கரம் அவர்களுக்காக செயல்படுகிறது. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதன்படி உங்களுக்கு ஆகட்டும்னு சொன்னா உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. உடனே அற்புதம். ஆண்டவர் எனக்கு இதை செய்ய அவருக்கு வல்லமை உண்டுங்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் உங்க உள்ளத்துல ஆழமா இருக்கும்னா எந்த காரியமா இருந்தால் அவருடைய கரத்திலிருந்து உங்களுக்குரிய நன்மை இறங்கி வரும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய அவர் வல்லவர். அந்த குருடர்களுக்குள்ள ஆண்டவரால எங்களுடைய கண்களை திறக்க முடியும். எத்தனை அற்புதங்கள் அவர் செய்திருக்கிறார். ஆண்டவர் அவங்க அறிந்திருந்தாங்க. எத்தனையோ பேர் மரித்து போனவர்களை அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். எங்களுக்கு அற்புதம் செய்ய அவரால் முடியும். அவர்தான் ஜீவனுள்ள தேவன். அவர்தான் தாவீதின் குமாரன். அவர்தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. எனக்கா எல்லாவற்றை செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை உங்க உள்ளத்துல ஆழமாய் வரும் பொழுது, நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதன்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த பிள்ளைகளாய் இருந்தால் என்ன நோக்கத்துக்காய் உங்க சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ அதை செய்ய உமக்கு வல்லமை உண்டு என்கிற நம்பிக்கையை உள்ளத்தில் கொடுத்து இப்பொழுதே அற்புதத்தை காணும்படி செய்வீராக. அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.